அங்கே உட்கார் மேல அங்கே நாட்டுல புதுசா சத்தம் வந்துக்குது. ஏதோ சோழாட்டமா வந்துக்குது. சோழாட்டமா வந்துக்குது. அப்படி வந்திருந்தா மகாராஜா உள்ள உட்காந்துக்கிறாரு. மகாராஜா உள்ள உட்காந்துக்கிறாரு. வந்து கை கட்டி வாய் பதித்து என் பாயத்தை வந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம். மகாராஜா யாருக்கு யார் மகாராஜா? என்னுடைய அருகாமல் இருந்து எனக்கு யாவல் செய்யக்கூடியவன் அல்லவா? அவனுக்கு சேவை செய்யத்தான் நீ போய் மகாராஜா சபையை பார்த்தியா? சபையை பார்த்த மகாராஜா. எப்படி ஆற்பட்ட சபை? எல்லாம் குளிர் நன்னிக்கிறாங்க. குளிருக்கா? தவத்துக்கு. ஓ தவத்துக்கு எல்லாம் தவத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஆமாங்க. குளிருக்கு ரெடியா இல்ல. கமலாட்டி பையா. ஓ தமிழ்நாட்டி பையா. நாடகத்துல மிக சிறந்த நாடகம். ஆஹா என்ன நாடகம் தெரியுமா? தெரியுங்க. மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய தவநிலை என்று சொல்வார்கள். இந்த தவநிலை நாடகம் இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த குறைபாட்டில் இருந்தாலும் அவன் எப்படி ஆற்பட்ட வேதனையில் இருந்தாலும் அவன் எவ்வளவு அடிமையில் இருந்தாலும் இந்த தவநிலை நாடகத்தை அவன் நினைத்து பிரார்த்தனை செய்து இந்த தவநிலையை அவன் செய்தான் என்றால்
அந்த முக்கந்தாக பரமக்கிடவன் அவன் குடும்பத்தை காத்து ரட்சிப்பார். ஆமாங்க, கண்டிப்பா. அப்படி ஆட்பட்டதவன் இந்த நாடகம். குளிருக்காக இல்ல, இந்த நாடகத்தை பார்க்கணும். ஆமாங்க, அந்த பரமசிவனுடைய தரிசனம் காணணும். அதற்காக தான் நாடகம். குளிருக்கு இல்ல, இல்ல. ஆமாங்க, வேற எதுக்கு இல்ல. அப்படி ஆட்பட்ட இந்த தவறின நாடகம் வைத்திருக்கக்கூடிய மாமாவாகிய பச்சப்ப வாத்தியார். பச்சப்ப வாத்தியார் ஒரு காலத்துல நான் அன்னைக்கு ஒரு செட்ல வரக்கூடிய தகுதி உள்ளவனா இருக்கிறேன். ஆமாங்க, கண்டிப்பா. என்ன வெளியில செட்டுக்கு கொண்டு போனவர் அவர் தான். அவர் மறக்கூடாது, கண்டிப்பா. அப்படி ஆற்பட்ட அவருடைய பாதத்துக்கு முதற்கண் வணக்கம். வணக்கம் மகாராஜா. இரண்டாவதாக என்னுடைய கம்பெனியில இருந்து ஸ்ரீ காமாட்சி அம்மா நாடக சபா கம்பெனில இருந்து சொல்ல கூட இல்ல, தப்புதான், மன்னிச்சுக்க மாட்டியா. அப்படி இருந்தாலும் கேள்விப்பட்டு இன்றைய தினத்தில் அவர் விவசாயம் இல்லடா உனக்கு சின்ன பசங்க ஆடுறாங்கிறாரு, அதனால நானும் சொல்லாது விட்டேன். அப்படி இருந்தாலும் கேள்விப்பட்டு நம்ம கம்பெனி தலைவரசுக்கார் வந்துக்கிறாரு. அவர் இன்னைக்கு எப்படி சூறாடுறாரு பாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறார். அவருக்கும் கூட அனுகூடி வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் இந்த தவறின நாடகத்திலே நான் வேற தெரிவித்து வந்திருக்கிறேன். விளக்கம் எனக்கு சரியான கோவம் வந்துரும். அப்புறம் என்ன சரியான கோவம் என்னத்துக்கு வரும்? எதுக்குடா வரும்? எதுக்கு வரும்? எதுக்கு வரும் காமராஜ்? யாரு கேளு, வரம்புறா வரான், ரெண்டு பாட்டு பாடுறான், முட்டுக்க சுத்துறான், ஈட்டு போட்டு அடிக்கிறான். யார் தெரியுமா? யார் தெரியுமா? என்ன பத்தி கேட்டா இவங்க அம்மா எல்லாம் பாருங்க போது அருகாமல் பணிவிட வேலை செய்யக்கூடியவன். நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ தெரியலனாக்கா தெரியலன்னு கேளு. அதுக்காக போய் வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். நான் என்ன பண்றேன்? போனா இடிக்குது, பின்ன இடிக்குதுன்னா காலமா சொல்ற மாதிரிதான். உன்னை அடிச்சா அவங்க அம்மா சிலுக்கு. அப்ப எங்க அம்மா சிலுக்கா? எங்க அம்மா சிலுக்கா? ஏய் உன்னை அடிச்சா வாய் முடி அப்ப கம்பெனி கொண்டாங்க வாங்கி. இவன் உக்காந்து சிரிச்சா வாங்க. ஏய் இதா இருக்கக்கூடிய பேரண்டவனத்தை ஜகத்தோடு அரசாட்சி செய்யக்கூடிய ஜகத்தோடு அரசாட்சி செய்யக்கூடிய பேரண்டவனத்திலே அதிபதியாக வாழக்கூடிய பேரண்ட சூரன் பேரண்ட பேரண்ட சூரா என்னுடைய உருவத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? பார்க்கும்போது உருண்ட விழிகளும் திருண்ட புஜங்களும் எப்படி இருக்குது? செனபனி கோட்டை விட்ட மாதிரி என்ன பார்த்தா செனபனி கோட்டை விட்ட மாதிரி செனபனி கோட்டை விட்ட மாதிரி இருக்குது. என் உருவம் எப்படி அற்பட்ட உருவம்? மலை போன்ற உருவம், மலை போன்ற உருவம், மலை போல் மேலே
போன்ற உருவம், மலை போன்ற உருவம். ஆமாங்க. திருட்ட புஜங்களும், இருட்ட மேனியும், கருத்த நிறமும், கருத்த உருவமும் என்னை பார்க்கும் பொழுது ஐயா தண்ணி வருதுடா, தண்ணி வருதுடா. அங்க பாருடா. நான் காட்ட மாட்டேன். எங்கடா வந்து மகாராஜா பச்சை என்ன சொல்ற பச்சா? ஏய் நீ வாய் தாக்கு. நீ வாய் தாக்கு வரியா? ஜா பாத்தியா? வாய் தண்ணி வரணும் தெட்டேன்னு பார்த்தா அடிச்சுவாமலுங்க. ஏய் என்னடா அடிச்சுவா காலக்குடா நான் வச்சிட்டு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு. என்ன வச்சுக்கிற ஓ சூட்டா என்ன சூட்டா. வச்சுக்கிற தாய்த்துங்க உள்ள. ஓ சின்ன வயசுல எங்க பாட்டி மணிட்டு கட்டினாங்க. தாச்ச மழை அதுவும் வந்து. பாட்டி கட்டு தாச்ச ஆமாங்க. உள்ளக்குது ஆமா. அது யாருக்கும் முன்னாடி வச்சுக்கிறியா இல்லங்க. யாருக்கு வச்சுக்கிற பாட்டிக்கே திருப்பி ஓ வச்சியா? பாட்டிக்கு வச்சுக்கிறியா ஆமாங்க. வேணாம் உங்க பாட்டிக்கு வேணாம் அது ஏன்? உன் பாட்டிக்கு வயசு ஆகி போச்சு சரி ஆகட்டும். மனைவிக்கே வச்சுக்கிறேன் ஏய் ஆ இந்த அடர்வனமான காலகத்தில் ஆ அசுராதி குற்றங்கள் நாங்கள் ஆ ஆனா ஆஹா தினந்தோறும் ஆ இந்த அடர்வனமான காலகத்தில் ஆமாங்க. ஏய் ஓ நரமாமிசம் உண்பவர்கள் ஆஹா நாங்க என்ன சாப்பிடக்கூடியவங்க என்ன சாப்பிடுங்க? நரமாமிசம் வீட்டில் ரவி. டேய், டேய், என்ன? அதாச்சே. ஆளுல புடி சாப்பிடுறடா. ஓ, ஆளுல நரமாம சாதம். ஏய், வெங்காயம் போட்டு அடர்வனத்தில் சென்று ஆ கரடி புலி சிங்கம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய. முடிஞ்சா மனுஷனு கூட சாப்பிடும் ஓஹோ ஆ? ஆமாங்க. மனுஷனு கூட சாப்பிடும் அதான பின்ன. ஆ? சாப்பிடுறோம் வந்துங்கறான் உத்தரவு உட்காருங்க. சிங்கம் புலி கரடி என்று சொல்லக்கூடிய ஆ ஆ? ஆ வனவிலங்குகளை கொண்டு வந்து ஆஹா வனவிலங்குகளை கொண்டு வந்து கொண்டு வந்து. என்னுடைய மனைவியாக பேரண்டியும் ஆஹா நானும் ஆ பச்சைக்கறி சாப்பிடுவோம் ஓ பச்சைக்கறி சாப்பிடக்கூடியவங்க நம்ம காலையாச்சு. ஏண்டா நம்மளுக்கு தான் ஓ மகாராஜே சந்தரிக்கிறாரு. ஆமா. அவர் பொண்டாட்டி எப்படி இருக்குமோ? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா எப்படி வேணும் நானும் 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ண அது வரைக்கும் எப்படி என்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இது? இல்ல மேடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? வாயை போட்டு சூத்த போடாதீங்க. கம்மியா அதாங்க வாயில பூலங்க அது. பூலங்க. என்னுடைய மனைவியாக பேரண்டி ஆ அவர் எப்படி ஆட்பட்டவள் தெரியுமா எப்படிங்க? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆ, ஓ 1000 சிங்கங்களை 1000 சிங்கங்களை 1000 யானைகளை யானைகளை ஆ, ஆ 1000 புலிகளை புலிகளை சாதாரணமா எலிகிரி சாப்பிட முடியாது ஆஹா முயல்கள் சாப்பிட முடியாது ஆ. கொடிய விலங்கு என்று சொல்லக்கூடிய ஆஹா. சிங்கம் புலி கரடி யானை என்று சொல்லக்கூடிய ஆமாங்க. கொடிய விலங்குகளை சாப்பிடக்கூடியவா ஆஹா சாதாரணமான ஆள் கிடையாது ஓஹோ அப்படி ஆற்பட்ட பேரண்டி ஆ எனக்கு மனைவி உங்களுக்கு மனைவி. ஆ, ஆமாங்க. நாங்கள் இருவரும் உங்களுக்கு மட்டும் பொண்டாட்டியா? இந்த தெருவுல ஒரு 7 பேருக்கு சேர்ந்து கொண்டாச்சு காமநாட்டி பையா ஆ டேய், ஓ. இந்த அடர்வனமான காலகத்தில் ஆ. நாங்கள் இருவருமாகவே ஆ ஆ, ஆஹா எனக்கு அவள் தாயாகவும் ஆ அவளுக்கு நான் தந்தையாகவும் தந்தையாகவும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் ஆ, ஆ வேற்றுமை இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் திருவரை இல்லாமல் ஆஹா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆஹா ஆனா ஆ. தினந்தோறும் காலகத்தில் சென்று ஆ அந்த பேரண்டிக்கு ஆ நான் பச்சை மாமிசங்களை கொண்டு வருவது வணக்கம் வணக்கம். பிறகு இருவருமாக ஆஹா. அதை புசிப்பது வணக்கம் புதிப்பது வணக்கம். இன்றைய தினத்தில் ஆ. என் மனைவியாக பேரண்டி ஆ. பசியோடு இருப்பார் ஆஹா. ஆ? ஆ. அவள் பசியோடு இருப்பார் ஆ அவருடைய உருவம் எப்படி ஏற்பட்டது ஆஹா கோர கொல்லாகவும் கொடிய உருவமாகப்பட்டது ஆ கொடியாரும் சாசுராதி ஆ அவரை அழைத்து வந்து ஆ. அந்தவளுக்கு ஆ. என்ன தேவை என்ன தேவை? என்ன மாமிசம் தேவை என்ன தேவை? அப்படி என்று ஆ. அந்தவளிடத்தில் உல்லாசமாக ஆ. நான் விடை பெற்று ஆ. அடர்வனம் போக வேண்டும் ஆஹா. அதனால் அடர்வனமாக கானகத்துக்கு வேட்டைக்கு போக வேண்டும் ஆகட்டும். அதனால சீக்கிரம் அழைச்சோம் ஓடு ஆகட்டுங்க. இப்படியாக தானே வேண்டுமானப்பட்டவர் தன் மனதை அழைக்கக்கூடிய பேரணி அழைக்க இது பேரணி தர்பார் அந்த கலை தொடரும்.